Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட பிரணய் பிரத்வி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேன் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழுத்த செவ்வாழை எடுத்திருக்கேன். அது கூட நான் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பால் எடுத்திருக்கேன், கொஞ்சமா நெய் எடுத்திருக்கேன், அது கூட ஒரு முட்டை எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் நமக்கு பேன் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள். நீங்க இதுல கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவுலையும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது கூட நான் ஒரு செவ்வாழை நான் எடுத்துக்கிறேன்னா, செவ்வாழை குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும், அதுக்காக தான் நான் செவ்வாழை எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம செவ்வாழையை நல்லா தோலை உரிச்சு இதே மாதிரி எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சு எடுத்த பிறகு ஒரு கட்டிங் பேடில் வச்சு ஒரு சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சு போட்டோம்னா நமக்கு மிக்சியில் நல்லா அரைஞ்சி வரும், அதுக்காக தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதே மாதிரி கட் பண்ணி ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு விட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் செவ்வாழை எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். செவ்வாழை குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் போடும். நம்ம செவ்வாழை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ தான் நமக்கு வாழைப்பழத்தில் சத்துக்களும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது. இது கூட நம்ம ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 கப் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா அதுக்கு 2 முட்டை சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் முட்டைங்கிறது அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம வாழைப்பழம் ஏற்கனவே இனிப்பாக இருக்கும், அதனால நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது கூட நான் 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்தோம்னா அதோட வாசம் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். இது கூட நான் பால் சேர்த்துக்கிறேன், 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட நான் ஒரே ஒரு பிஞ்சு தான், ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சமையல் சோடா சொல்லுவாங்கள்ல, சோடா உப்பு, அதை சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் ஒரு கூழ் மாதிரி அரைச்சிக்கலாம். கோதுமை மாவு நம்ம இதெல்லாம் அரைச்சி முடித்த பிறகு அந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்டோட தான் நம்ம கோதுமை மாவை கலந்துக்கணும். நம்ம முன்னாடியே அரைச்சோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. சப்போஸ் பால் பத்தலைன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும். நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சிட்ட பிறகு நம்ம கோதுமை மாவு சேர்த்தோம்னா அப்படியே பத்தலைனா கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மாவோட அளவை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கடைசியாக நான் மாவு சேர்க்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இது நான் பால் காய்ச்சின பாத்திரம், அதிலே சேர்த்துக்கிறேன். அடியில் வாழைப்பழம் 1, 2 இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம அதை அரைச்சதுனால மசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. 1, 2 பீஸ் தான் அடியில் இருக்கும். அதை நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி விட்டோம்னா அந்த வாழைப்பழம் எல்லாமே மசிஞ்சிரும். பாருங்க, இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை ஒரே நேரத்தில் எல்லா மாவையுமே சேர்த்துறாதீங்க. சேர்த்தோம்னா அப்படியே கெட்டி பிடிச்சிரும். அடியிலலாம் நமக்கு அடி பிடிச்சிரும், கிண்டுறதுக்கு கஷ்டமாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையால் மாவு சேர்த்துட்டு ஒரு கையால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, நமக்கு நல்லா கிண்டுனதும் ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. பேன் கேக்குக்கு இதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது இந்த அளவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், இது கரெக்டாக நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவுமே நம்ம சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இந்த பேன் கேக்குக்கு அளவு கரெக்டாகிடும். நல்லா இந்த மாவு எல்லாமும் அந்த பால் வாழைப்பழ கலவையோட நல்லா சேர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. எங்கள் வீட்டில் இங்கே மழை தூருது, அதனால் கரண்ட் போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு வீடியோவில் ஒரு நிமிஷம் இருட்டாகி அப்புறம் வெளிச்சமாகி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்குது. கரண்ட் போயிட்டு வர்றதுனால டிம்மாகவும் அப்புறம் பிரைட்டாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நாகப்பட்டினத்தில் நல்லா மழை. இங்கே பாருங்கள், இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் பேன் கேக் ஊற்றுறதுக்கு.
இப்போ நம்ம வந்து ஒரு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கலாம். உங்ககிட்ட தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல்லை வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு பேன் இருந்துச்சா எதுனாலும் வச்சுக்கலாம். நம்ம கல் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கல் சூடான பிறகு இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் அடுப்பில் கொஞ்சம் ஹீட் பண்ணி உருக்கிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கணும், நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம், தாராளமாக சேர்த்துக்கலாம், அதனால் டேஸ்ட்டு மாறாது. அதுக்கப்புறம் நான் தோசை கல்லில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தோசை பிரட்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா பிரட்டி விடுங்க. நெய்யும் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பேன் கேக் மாவை இந்த தோசை கல்லில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் நெய் தான் குழந்தைங்களுக்கு வந்து சத்து, அதனால தான். அதுக்கப்புறம் அந்த பேன் கேக் மாவை வந்து அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றிக்கிங்க. நம்ம தோசை மாவை வந்து எப்படி நம்ம வந்து எல்லா பக்கமும் அப்படியே கரண்டி வச்சு பரப்பி விடுமோ அது மாதிரி பரப்பாமல் அந்த தோசைக்கல்லில் எப்படி மாவு ஊற்றுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பேன் கேக் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காலை டிஃபனாகவும் கொடுக்கலாம், ஈவினிங்கில் ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு வயிறு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பசிக்காது, ஈவினிங்கில் டயர்டாகாமல் இருப்பாங்க. இது ரொம்ப நம்ம வாழைப்பழம் பால் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சத்தாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம நெய் நிறைய சேர்த்ததுனால அடியில் ஒட்டவே இல்லை. தோசைக்கல்லில் எப்படி ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? எனக்கு தோசை பிரட்டிலே எடுக்க வரல, வழிக்கிட்டு ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு கரண்டி ஒன்று வச்சு அதை நான் வந்து தோசை பிரட்டியில் எடுத்து வச்சு பிரட்டி போட்டுக்கிட்டேன். அந்த அளவுக்கு அடியில் ஒட்டாமல் அப்படியே நல்லா புசு புசுன்னு வந்துச்சு. இதில் நம்ம வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால வந்து நல்லா புசு புசுன்னு வருது. நம்ம சோடா உப்பு நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நமக்கு வந்து வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. உடம்பு ஒல்லியாக உள்ள பசங்களுக்கு வந்து செவ்வாழை வந்து அவ்வளோ வெயிட் போடும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். செவ்வாழையில் அவ்வளோ சத்து இருக்குது. நீங்கள் வந்து செவ்வாழையில் இதை செஞ்சு பசங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக செவ்வாழையிலே செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு வெயிட் போடும். ஆனால் ஒரு செவ்வாழை பெருசாக இருக்கிறதுனால அவங்களால சாப்பிட முடியாது, ஃபுல் பழத்தையும் சாப்பிட முடியாதுல்ல. இதே மாதிரி நம்ம பேன் கேக் செஞ்சு கொடுத்தோம்னா 1 2ன்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சூடாகவே கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. பாருங்கள், நமக்கு பேன் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. அந்த பேன் கேக்கை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம இதே மாதிரி பேன் கேக் செஞ்சு எடுத்துக்கலாம். என்னோட பசங்க உண்மையாகவே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. என் பசங்க 2 பேருமே பேன் கேக் நல்லா சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன், நல்லாவே சாப்பிட்டாங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான சத்தான ஆரோக்கியமான செவ்வாழையில் பேன் கேக் ரெடி ஆகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கணவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.